இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட் அப்படின்னாக்கி ட்ரில் பைப்போ பேக்கரோ யூஸ் பண்ணாமல் மட் ஒயர்லைன் டூல்ஸ் ப்ளஸ் ஒயர்லைனை மட்டும் யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் டெப்த்துக்கு ஒயர்லைனை இன்சர்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேஷன் ப்ரெஷர் அதே மாதிரி ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட். இதோட மெயினான பர்பஸ் என்னன்னு பார்த்தாக்கி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை மெஷர் பண்ணுறது, ஆயில் கேஸ் வாட்டர் எங்கே காண்டாக்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறது, ஹைட்ரோகார்பன் ப்ரெசன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட்டோட முக்கியமான பர்பஸ். இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட் நமக்கு ஓப்பன் ஹோல் லாகிங் ஸ்டேஜில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இதோட மெயினான காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தாக்கி ஃபஸ்ட்டு ப்ரோப். இந்த ப்ரோபோட மெயினான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி போர்ஹோலோட வால்க்கு அகேன்ஸ்டாக சீல் ஆகி ஃபார்மேஷனுக்கும் டூல்ஸுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டியை உண்டாக்குறது தான் இந்த ப்ரோபோட மெயினான பர்பஸ். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கி ஹைட்ராலிக் ஆர்ம் யூஸ் பண்ணி ஃபார்மேஷன் வாலில் நம்ம ஒரு இம்பேக்ட் கொடுத்து புஷ் பண்ணி இந்த ப்ரோப் டூலை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வாலோட நம்ம அட்டாச் பண்ணுவோம். இந்த ப்ரோபில் இருக்கக்கூடிய எலாஸ்டமர் பேட்ஸ் நமக்கு போர்ஹோலோட வாலில் பர்ஃபெக்டாக சீல் ஆகி ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் இந்த டூல்ஸுக்குள்ளே என்ட்ரியாக அலோவ் பண்ணுது. பம்ப் மாடுல். இந்த பம்ப் மாடுலோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி ஃபார்மேஷன் ஃப்ளூயிடை புல் பண்ணி டூல் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரியாக வைக்கிறது தான் இந்த பம்ப் மாடுலோட முக்கியமான பர்பஸ். இது எப்படி வேலை செய்யுதுனாக்கி இந்த டூல் ஸ்ட்ரிங்குள்ளே ஒரு சின்ன பம்ப் இருக்கும். இந்த பம்ப் ஒரு வேக்யூம் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணி ப்ரோபில் இருக்கக்கூடிய நாசிலை ஓப்பன் பண்ண வைக்கி இது மூலமாக ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் சாம்பிள்ஸ் ப்ரோப் வழியாக இந்த டூல் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரி ஆகி உள்ளே இருக்கக்கூடிய சாம்பிள் பாட்டிலில் ஸ்டோர் ஆகுது. இந்த டைமில் ட்ரா டவுன் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இது மூலமாக ஃபார்மேஷன் ஃப்ளூயிட் டூல் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரி ஆகும். ப்ரெஷர் கேஜ். இந்த ப்ரெஷர் கேஜோட முக்கியமான பர்பஸ் என்னன்னாக்கி ஃபார்மேஷனோட ப்ரெஷரை மெஷர் பண்ணது தான் இந்த ப்ரெஷர் கேஜோட முக்கியமான பர்பஸ். இந்த ப்ரெஷர் கேஜ் ட்ரா டவுன் ப்ரெஷர், பில்டப் ப்ரெஷர், ரிசர்வாயர் ப்ரெஷர் இந்த மூணையும் ஹை அக்யூரஸியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சாம்பிள் சேம்பர். இந்த சாம்பிள் சேம்பரோட முக்கியமான பர்பஸ் என்னன்னாக்கி ஃபார்மேஷன்லேருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சாம்பிள் சேம்பரோட முக்கியமான பர்பஸ். இந்த சாம்பிள் சேம்பரில் ஆயில், கேஸ், வாட்டர் இந்த மூணையுமே நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஹைட்ராலிக் ஆர்ம். இந்த ஹைட்ராலிக் ஆர்மோட முக்கியமான பர்பஸ் அப்படின்னு பார்த்தாக்கி வெல்போரோட வாலில் நம்ம இந்த ஹைட்ராலிக் ஆர்மை ப்ரெஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணக்கூடிய டூல்ஸை ஃபார்மேஷன் வாலோட அட்டாச் பண்ணி ஹோல்டு பண்ண வைக்கிறது தான் இந்த ஹைட்ராலிக் ஆர்மோட முக்கியமான பர்பஸ். இதோட ஆப்ரேஷன் செட்டப் எப்படின்னு பார்த்தாக்கி ஃபஸ்ட்டு நம்ம டூலை ரிசர்வாயர் பொசிஷனுக்கு ரன் பண்ணணும். இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டூலை வித் ஒயர்லைனோட லாகிங் இன்ஜினியர் ஹெல்ப்போட டெஸ்ட் ரன் பண்ணக்கூடிய லொக்கேஷனுக்கு நம்ம ட்ரிப்பின் பண்ணி ரன் பண்ணுவோம். ரெண்டாவது ப்ரோபை செட் பண்ணணும். ப்ரோபை ஹைட்ராலிக் ஆர்ம் யூஸ் பண்ணி வெல்போருக்கு அகேன்ஸ்டாக ப்ரெஷர் கொடுத்து ப்ரோபை வெல்போரோட அட்டாச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எலாஸ்டமரை நம்ம ஃபிக்ஸ் பண்ண வச்சு ப்ரோபை ஃபார்மேஷனோட சீல் பண்ண வைப்போம். மூணாவது ஸ்டெப் ட்ரா டவுன். உள்ளே இருக்க பம்ப் சக்ஷன் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை ப்ரோபு வழியாக டூல் ஸ்ட்ரிங்குள்ளே என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுது. இது மூலமாக நமக்கு ட்ரா டவுன் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இந்த ட்ரா டவுன் ப்ரெஷர் ப்ளஸ் பில்டப் ப்ரெஷர் ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷர் ரெக்கார்டர் சென்ட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரெஷர் ரெக்கார்டர் ஃபார்மேஷன் ப்ரெஷரோட ஸ்டெபிளைஸ் ஆன உடனே இந்த ப்ரோபை நம்ம டிட்டாச் பண்ணி டூலை திரும்பியும் பழைய பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வருவோம். இந்த சாம்பிள் பாட்டிலில் நம்ம ஃப்ளூயிட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி இந்த டூல் அடுத்த பொசிஷனுக்கு ரன் பண்ணி திரும்ப இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட்டில் என்னென்னலாம் டைப் இருக்குது அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு ப்ரெஷர் டெஸ்ட். இதில் ப்ரெஷரை மட்டும்தான் நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட். ரெண்டாவது ஃப்ளூயிட் சாம்பிளிங் டெஸ்ட். இந்த ஃப்ளூயிட் சாம்பிளிங் டெஸ்ட் குறைஞ்ச லெவலில் உள்ள ஃப்ளூயிடு நம்ம இந்த ஃபார்மேஷன்லேருந்து நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இதை கலெக்ட் பண்ணதுக்கு நமக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். கலெக்ட் பண்ணக்கூடிய சாம்பிளோட அளவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். மூணாவது கிரேடியன்ட் சர்வே. இந்த கிரேடியன்ட் சர்வே மல்டிபிள் டெப்த்தில் நம்மளால் இந்த கிரேடியன்ட் சர்வே கண்டக்ட் பண்ண முடியும். இது மூலமாக
ஆயில் வாட்டர் கான்டாக்ட் எங்கே இருக்குது, கேஸ் ஆயில் கான்டாக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட்டோட மெயினான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி, ரொம்ப குயிக்காக ரிசர்வாயரை எவாலுவேட் பண்ணலாம். ரொம்ப அக்யூரேட்டான ப்ரெஷர் மெஷர்மெண்ட் நமக்கு ரொம்ப கிடைக்கும். இதை ரன் பண்ணுறதுக்கு ட்ரில் பைப்பு, பேக்கர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் ஒன்றும் தேவையில்லை. மல்டிபிள் ஜோன்ஸ்லையும் சேம் டைமில் நம்மளால் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியும். இதோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி, ரொம்ப குறைஞ்ச அளவில் உள்ள ஃப்ளூயிட் சாம்பிள்ஸ் தான் நம்மளால் கேரி பண்ணி சர்ஃபேஸ்க்கு கொண்டு வர முடியும். இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட்டால் ஃபுல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ரொம்ப டைட்டான லோ பெரிமபிள் ஜோன்ஸ்லலாம் நம்மளால் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். இந்த ஒயர்லைன் ஃபார்மேஷன் டெஸ்ட்டோட சேஃப்டி ரிஸ்க் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கி, டிஃபரன்ஷியல் ஸ்டக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். போர்ஹோலில் டூல் ஸ்ட்ரிங் ஸ்டக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார்மேஷன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இதில் நம்ம ப்ராப்பரான மட் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னாக்கி, மட் வெயிட்டோட டென்சிட்டி அதிகமாகிட்டுனாக்கி ப்ரோபால் ஃபார்மேஷன் வாலில் வந்து கரெக்டாக அட்டாச் ஆக முடியாது. இதனால் மட் வெயிட்டை வந்து ரொம்ப மினிமலாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இதனாலேயே கிக் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.